வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், உறவுகளும் சார்புகளும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த சாப்டர் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.1 மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பாஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், வரிசை சோடி மற்றும் கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் பாஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்ம 9th வந்து செட் லாங்குவேஜில் வந்து ஆர்டர் பாஸ் அண்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பற்றி நிறைய படிச்சிருப்போம். அது இன்கேஸ் எந்த ஸ்டூடெண்ட்காக தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம இனி போக போக வர இதில் வந்து நம்ம ஒன்றா தெரிஞ்சுப்போம். இப்போது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1 இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு சம் வந்து போட ஆரம்பிப்போம். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, இஃப் ஏ செட் ஏ ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் செட் பி ஈக்குவல் டு 2,3, தென் ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. அப்புறம் இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் ஈக்குவலாக ப்ரூவ் பண்ணணும். செகண்ட், ஷோ தட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி. இது ஆக்சுவலாக என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏவோட ஸ்லைடு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5 அப்படிங்கிறது வந்து நான் செட் ஏ, இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பி வந்து 2,3, இது வந்து நான் ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கிறேன். செகண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ஏ கிராஸ் வி அப்படின்னு இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான். என்னன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ ஆஸ்யூஷுவல் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஸோ கிவன் தட் அப்படின்னு போட்டு நான் ஏ ஈக்குவல் டு 1,3,5 அண்ட் பி ஈக்குவல் டு 2,3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ ஏதாவது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்காக. நான் மேக்ஸிமம் தமிழ் தான் சொல்லுவேன், பட் இருந்தாலும் நீங்கள் கையில் புக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் பி இன்டூ ஏ கிராஸ் பி வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ இன்டூ பி அப்படிங்கிறது இதை மீன் பண்ணுது. ஸோ இது வந்து செட் ஏ அப்படிங்கிறது வந்து 1,3,5. ஸோ இந்த 1 இன்டூ 2 அப்படிங்கிறத மீன் பண்ணுது. இதை வந்து ஆர்டர்டு பேஸாக நம்ம எழுதணும், அதாவது இன்டூ பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றையும் வந்து ஆர்டர்டு பேஸாக நம்ம எழுத போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இன்டூ 2 அப்படிங்கிறத வந்து நான் இங்கே எதை மீன் பண்ணுறேன்னா 1,2. ஸோ ஆர்டர்ட் பேர் ஃபஸ்ட்டு 1,2. நெக்ஸ்ட்டு 1,3 அதான் அடுத்தது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேர் பார்த்தீங்கன்னா 3,2 அண்ட் 3,3. அதே மாதிரி தேர்ட் பேர் 5,2 அண்ட் 5,3. இந்த மாதிரி நான் ஒரு செட் எழுதிடுறேன். இதுதான் வந்து ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எந்த செட்டை வந்து எது கூட மல்டிபிள் பண்ணுங்கிறத மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏ கிராஸ் பி மாதிரியே பி கிராஸ் ஏ இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எப்பவுமே ஏல இருக்கிற எலிமெண்ட் பியில் இருக்கிற எலிமெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வர ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் 135 இங்கே மொத்தம் 3 எலிமெண்ட் இருக்குது, இங்கே வந்து 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ வந்து இது மேக்ஸிமம் வந்து பாசிபிள், நமக்கு எப்படி வரும்னு தெரியாது. ஸோ நம்ம போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து இப்போ ஏ கிராஸ் பி என்னன்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ வந்து எப்படின்னா சிமிலர் ப்ராசஸ், பட் இங்கே வந்து செட்டை மட்டும் மாற்றி எழுதிக்கிறோம். 2,3 அண்ட் இன்டூ 1,3,5 இது வந்து பி கிராஸ் ஏக்காக. அதே மாதிரி சிமிலர்லி நான் மாற்றி போட்டு எழுதும்போது 2,1, 2,3, 2,5, 3,1, 3,3 அண்ட் 3,5 அப்படின்னு எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 நான் வச்சுக்கிறேன். இன்கேஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸோ சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து 1,3,5 இது வந்து ஒரு செட்டாக இருக்கணும், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு வர்ற உள்ள எவ்வளோ ஆர்டர் பாஸ் இருக்குங்கிறது கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா சிம்பிள். இங்கே மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3. இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 3 இன்டூ 2 அப்படின்னு பண்ணிங்கன்னா மொத்தம் 6. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்டர் பேஸ் மொத்தம் 6 பேர் இருக்குன்னு எனக்கு. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் இருக்கிறதுனால ஏ கிராஸ் பி கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை. நான் போட்ட ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏக்கு வந்து நான் சிமிலர் அதே ப்ராசஸ் தான். இங்கே வந்து 2 இன்டூ 3. ஸோ சிமிலர்லி 6 தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணுறேன் ஈக்குவேஷன் 1 அண்ட் 2. இப்போ வந்து நான் ஃபைனலில் வந்து என்ன ரிசல்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏன்னு கேட்டிருக்கான். அதை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ வந்து சிமிலராக இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் வந்து நான் செகண்ட் ரிசல்ட் எழுதியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2 நம்ம ஃபைனலாக சொல்லிடலாம் என்னன்னா ஏ கிராஸ் பி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற செட் ஆஃப் ஆர்டர் பேர் ஃபஸ்ட்டு பேரே நீங்கள் பாருங்கள் 1,2, பட் இங்கே வந்து 2,1 இருக்குது. ஸோ வந்து இது நாட் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிஷன் கொடுத்துட்றேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் எனக்கு n of a cross b is equal to n of b cross a equal to n of a into n of b என்னன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஸோ சிம்பிள். நான் முதல்ல சொன்ன அந்த சேம் கான்செப்ட் தான். n of a இங்கே வந்து எதை மீன் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் a அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 எலிமெண்ட்ஸ், ஸோ 3 எழுதிட்டேன். n of b வந்து 2, ஸோ 1 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ n of a cross b அப்படிங்கிறது இங்கே எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ n of a cross bங்கிறது இங்கே 3 into 2, ஸோ வந்து 6. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா n of a into n of b வந்து ஈக்குவல் டு 3 cross 2 அண்ட் n of b into n of a வந்து 2 into 3, அதாவது சிமிலர் தான். 2 into 3நாலும் 3 into 2நாலும் 6 தான் வரும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த கண்டிஷன் படி நம்ம என்ன சொல்லிடலாம் ஃபைனல் ஆன்சராக n of a cross b ஈக்குவல் டு n of b cross a, அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னு பார்த்தா ப்ராடக்ட், அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேஸ், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம தெளிவாக எழுதிட்டோம். இதனால் ஃபைனல் ரிசல்ட் நம்ம என்ன கொடுத்துடலாம், ஹென்ஸ் n of a cross b ஈக்குவல் டு n of b cross a அப்படிங்கிறது வந்து ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சம். நெக்ஸ்ட், இஃப் a cross b ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4 then find a and b. இப்போ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் ரிசல்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் a and b தனித்தனி செட்டை வச்சு. பட் இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a cross b வந்து அவன் ரிசல்ட்டை வந்து அவன் கொடுத்துட்டான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a and b தனித்தனியாக இருக்கிற அந்த செட்டை மட்டும் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா a into b அப்படிங்கிறத என்னென்னு எழுதிக்கிறேன். அதாவது கொடுத்துருக்க டேட்டா நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன், வேற ஒன்றும் நான் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சின்னதாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் எழுதியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா a is equal to set of all first coordinates of an element a cross b அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம போன சம் கம்பேர் பண்ணும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வருதோ அது வந்து ஏவை வந்து சார்ந்ததாக இருக்கும், செகண்ட் எலிமெண்ட் என்ன வருதோ அது பியில் வந்து சார்ந்ததாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 3 5 5 இந்த வேல்யூஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம் 3,5 தான் வந்து ஏக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. பியோட வேல்யூனா பி வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2 4 2 4 ரெண்டு டைம் 2 4 2 4 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வந்து இப்போ நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க ஏ என்ன வரும் பி என்ன வரும்னு. ஏங்கிறது வந்து 3,5 நம்ம ஆக்சுவலாக சொன்ன மாதிரி, பிங்கிறது செட் ஆஃப் செகண்ட் கோஆர்டினேட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பி வந்து இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி ரெப்பிட்டேஷன் டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். ஸோ 2,4 அப்படிங்கிறது நான் சிம்பிளாக எழுதி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.3. இந்த மாதிரி சம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் x belongs to n 1 less than x less than 4 அப்படின்னு வந்து முதல் செட் ஏவோட ரிசல்ட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க. b வந்து x belongs to w ஹோல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இதை மீன் பண்ணுது. 0 less than equal to x less than 2 and c equal to x belongs to n. அது வந்து எக்ஸோட வேரியபிள் லெஸ் தென் 3 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது சிம்பிள் ப்ராசஸ் நம்ம 9th போட்டது தான். பி யூனியன் சி அப்படிங்கிறது நமக்கு முதலே தெரிஞ்ச கான்செப்ட் தான். யூனியன் மீன்ஸ் ஏ அண்ட் பி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏலையும் பிலையும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் எழுதிங்கன்னா அதை வந்து நம்ம யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் காமன் பார்த்து காமன் மட்டும் எடுத்துறது வந்து இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்டூ அப்படிங்கிற இந்த கான்செப்ட், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு படிச்சு இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறேன், LHS அண்ட் RHS அப்படின்னு. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அது பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஏபிசி இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம கிவன் தட்டில் எடுத்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு செட் பார்த்தீங்கன்னா ஏ வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸோட எக்ஸுங்கிறது இந்த இடத்துல எலிமெண்ட்டை வந்து மீன் பண்ணுது. எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் நமக்கு தெரிஞ்சது தான் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படின்னு. பட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 4 அப்படின்ட்டு. ஸோ 1 வராதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னு பார்த்தா இவங்க லெஸ் தென் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கல. ஸோ 1க்கு நெக்ஸ்ட் நம்பர்னு பார்த்தா ஆப்வியஸ்லி 2. இங்கே வந்து 4ங்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 4 தான் கொடுத்துருக்காங்க. பட் லெஸ் தென் ஈக்குவல் டு 4 நம்ம மீட் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்னா 3. ஸோ 2,3 அப்படிங்கிறது ஏவோட ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பியோட என்ன எழுதுறேன் ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ 0 லெஸ் தென் ஈக்குவல் டுங்கிற இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு இங்கே போட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரையும் சேர்த்து தான் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ 0 எக்ஸ் லெஸ் தென் 2 இருக்குது. ஸோ லெஸ் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டுங்கிறது இது சிம்பிள் டினோட் பண்ணல. ஸோ வந்து இதுக்கு முன்னாடி இருக்க டேர்ம் ஆப்வியஸ்லி 1. ஸோ 0,1ங்கிறது பின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சிவோடது பார்த்தீங்கன்னா சேம் சிம்பிளாக கான்செப்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்ட்டாங்க. எக்ஸ் லெஸ் தென் 3 அப்படின்ட்டாங்க. இப்போ லெஸ் தென் 3 அப்படின்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 நமக்கு தெரியும். ஸோ லெஸ் தென் 3 லெஸ் தென் ஈக்குவல் டு 3 கொடுக்கல, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1,2 அப்படிங்கிறது அதோட ரிசல்ட். இப்போ வந்து நான் 3 செட்டோட ரிசல்ட்டை வந்து நான் என்னென்னு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அந்த சேம் கான்செப்ட் LHS RHS கான்செப்ட் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம்.
இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான அந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நான் எடுத்து எழுதிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எப்பவும் பண்ணுறது தான், ஃபஸ்ட்டு வந்து பிராக்கெட் ஆஃப் போர்ட் மாஸ் கான்செப்ட் படி பிராக்கெட்டில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ பி யூனியன் சி, இந்த இடத்துல பிங்கிறது பார்த்தீங்கன்னா 0,1, சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,2. ரிப்பிட்டேஷன் வந்து நம்ம ஒரு டைம் எழுதுவோம். ஸோ 0, 1, 2 அப்படிங்கிறத வந்து பி யூனியன் சியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது ஸோ சிம்பிள், நம்ம ஃபஸ்ட்டே பண்ண அதே கான்செப்ட் தான். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டைம் வந்து நீங்கள் எலிமெண்ட் இங்கே எழுதும் போதும், அதாவது ஒவ்வொரு செட்டோட எலிமெண்ட் எழுதும் போதும் ஏ கிராஸ் பி யூனியன் சி இருக்குன்னா ஏல என்ன இருக்கோ பியில் என்ன இருக்கோ அதை ஒரு டைம் பிரித்து எழுதி காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏவோடது வந்து 2,3 நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம். இப்போ பி யூனியன் சி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ சிமிலர் ப்ராசஸ், ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், அதே மாதிரி ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு செகண்ட் கோஆர்டினேட், அதே மாதிரி ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு தேர்ட் கோஆர்டினேட், அதே மாதிரி செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு செகண்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு தேர்ட் கோஆர்டினேட். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த எலிமெண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் பண்ணிக்கிறோம், அதோட செகண்ட் கோஆர்டினேட்டோட ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து இங்கே வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன், அதாவது எல்ஹெச்எஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வந்து நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்றது. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2,3 இன்ட்டு 0,1 அப்படிங்கிறது இங்கே வேரியபிள்ஸ் இருக்குது. நான் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு அதோட ரிசல்ட் நான் இங்கே போஸ்ட் பண்ணுறேன். 2 இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், அதாவது 2,0. ஸோ 2,0, 2 இன்ட்டு 1 அதே மாதிரி 2,1, 3 இன்ட்டு 0, 3 இன்ட்டு 0 வந்து 3,0 போட்டோம். 3 இன்ட்டு 1 இங்கே இன்ட்டுங்கிறது நான் ப்ராடக்ட் பண்ண சொல்ல, நீங்கள் கமா போட்டு ஆர்டர் பேஸில் எடுத்துருக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். அதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிக்கிறோம். சேம் ப்ராசஸ், அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட் அது பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சிமிலர் யூனியனா நமக்கு தெரிஞ்சது தான். இருக்கிற ஐட்டம்ஸில் ரிப்பிட்டேஷன் இருந்துச்சுன்னா ரிப்பிட்டேஷன் இருக்கிறத வந்து ஒரு டைம் எழுதுவோம், மிச்சதெல்லாம் நம்ம ரிசல்ட் என்ன எழுதுவோம் அதை அப்படியே எடுத்து எழுதிடுவோம். அதை வந்து நான் போட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஃபைனல் ரிசல்ட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன வந்திருக்கோ அதே தான் வந்து உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷனே வந்திருக்கும். ஏன்னு பார்த்தா இது யூனியன் சம் அது நம்ம அது ஒன்று மட்டும் ரீசனாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஆஃப் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் மேக்ஸிமம் ஈக்குவலாக வரதான் பாசிபிள் இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் வந்து ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த சம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சம்மில் சப்டிவிஷன் 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ இந்த சம் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன சம்மில் யூனியன் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணோம். பட் இந்த சம்மில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னொன்று இன்டர்செக்ஷன் கூட டிஃப்ரென்ஸையும் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் ஆஃப் அ நம்பர். இப்போ ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஏல வந்து 1,2 இருக்குது, செட் பியில் வந்து 2,1 அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா காமன் எலிமெண்ட்ஸ்னு பார்த்தா இப்போ ரெண்டுலேயுமே 1,2ங்கிறது வருது. ஸோ காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அது வந்து இன்டர்செக்ஷன். இதுவே வந்து டிஃபரன்ஸ், அதாவது ஏ மைனஸ் பிங்கிற மாதிரி நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ரெண்டுலேயும் காமன் இருக்கிறத வந்து நான் கேன்சல் பண்ணிட்டு எலிமெண்ட் 1ல் என்ன இருக்கோ அதை தான் நான் எடுத்து எழுதுவேன். எடுத்த சம்ஸில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூனியன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எழுதுறது, இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் மட்டும் எடுத்து எழுதுறது அப்படிங்கிறது. இப்போது அடுத்து இந்த சம் பொறுத்த வரைக்கும் சிமிலர்லி சேம் கான்செப்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பி கிராஸ் சி போர்ட் மாஸ் கான்செப்ட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆஃப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுக்கான ரிசல்ட் 2,1. ஏன்னா இதில் வந்து ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது, ஏன்னா ஒரே ஒரு பேர் தான் இங்கே காமன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இங்கே காமனாக இருக்குது. ஸோ வந்து 1 போட்டோம். ஸோ 2 இன்ட்டு 1 3 இன்ட்டு 1. ஸோ 2,1 3,1 அப்படின்னு போட்டு இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தா போன சம்மில் நம்ம 1 2 யூஸ் பண்ணிட்டோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறக்கா 3ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி என்ன அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அதாவது ஆர்ஹெச்எஸ் சைடில் அதை வந்து நான் ஃபைனலி நம்ம எப்போ போகிற மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி சிமிலர்லி ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு செகண்ட் கோஆர்டினேட் கான்செப்ட் படி ரெண்டுமே போட்டோம். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் எடுத்து பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் 2,1 2,2 3,1 3,2ங்கிற இந்த ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2,1 3,1 அப்படிங்கிறத காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற ஒரே விஷயம் தான், ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4 நம்ம ஃபைனல் என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெரிஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். இல்லை எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஹென்ஸ் ப்ரூவ். நீங்கள் எப்படி அது டெனோட் பண்ணாலும் சரி, இந்த சம்மில் இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நான் இங்கே போட்டிருக்கிற இந்த விஷயம் நீங்கள் எழுதினாலே மோஸ்ட் எனஃப், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இதை மட்டும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. வர ஈக்குவேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஈக்குவேஷன் நம்பர்ஸ் போடுங்க. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ்க்குள்ள போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்கேஸ் யாருக்கா புரியலனா கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1 இது 1.1ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேம் கான்செப்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும்
தெரிஞ்சு இப்போ வந்து நீங்கள் 4 செம் நல்லா தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏ கிராஸ் பி ஆகட்டும், அப்புறம் ஏ கிராஸ் ஏ ஆகட்டும், பி கிராஸ் ஏ ஆகட்டும் போட்டுடலாம். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் புரியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸைஸ் 1.1 ஃபஸ்ட் செம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 1 or 2 டைம்ஸ் ட்ரை பண்ணாலே வந்து வந்துடும். ஏ கிராஸ் பிங்கிறது ஸோ சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் வந்து அந்த சின்ன லூப் மட்டும் தெரிஞ்ச போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை இந்த சம் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கிவன் என்ன அப்படின்னு எடுத்து எழுதிடுறோம். கிவன் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏ = 2, -2, 3, பி வந்து 1, -4 அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். அதாவது இந்த கொஸ்டினில் என்ன இருக்கோ நான் அதே தான் எழுதியிருக்கேன், வேறு எதுவும் நான் பண்ணல. என்ன கொடுத்துருக்கானோ அதை அப்படியே திருப்பி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம முதலே பண்ண ப்ராசஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ ஏ கிராஸ் பிக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு செகண்ட் கோஆர்டினேட் அதெல்லாம் பண்ணி நான் ஏ கிராஸ் பி என்னன்னு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏ கிராஸ் ஏ என்ன அப்படிங்கிறது வேணும். ஏ கிராஸ் ஏங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஏ இன்ட்டு பி பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சிமிலர்லி ஏவோட ப்ராடக்ட், அதாவது ஏவோட செட்டை வந்து ஏவோட செட்டு கூட மறுபடியும் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ இதை வந்து ஏ 2, -2, 3 அதே மாதிரி இன்னொரு ஏ 2, -2, 3 இதை வந்து கார்டிசன் எடுத்து உங்களுக்கு என்ன வருதுங்கிற ரிசல்ட் நீங்கள் செகண்ட் ஏ கிராஸ் ஏல அப்படிங்கிறதுல டினோட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பி கிராஸ் ஏ சிமிலர்லி ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்ட்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்ட்டு செகண்ட் கோஆர்டினேட். பட் இங்கே என்ன ஒரு சின்ன விஷயம், இது ரெண்டு இன்டர்சேஞ்சாக இருக்குது அவ்வளோதான். பட் இதில் வர பொசிஷன் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் எழுதியிருப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போது செகண்ட் சம்மில் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு சம்ஸை வந்து தெளிவாக பாருங்கள், என்ன கொஷின் கொடுத்துருக்கான், என்ன வேணும் அப்படிங்கிறது. நமக்கு நம்ம மேக்ஸ் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், தேவையில்லாதெல்லாம் எழுத வேணாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்டில் வந்து ஏ = பி = பி, Q அப்படின்னு கொடுத்துட்டான். இந்த சம் நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா ஏவோட எலிமெண்ட்டும் பியோட எலிமெண்ட்டும் P, Q அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதாவது 2 எலிமெண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட் அவன் தனித்தனியாக கொடுத்துட்டான். பட் இங்கே ரெண்டுமே வந்து ஈக்குவலண்டா P, Q. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ = பி = P, Q அப்படின்னு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி சிமிலர்லி ஃபஸ்ட் இன்ட்டு ஃபஸ்ட், செகண்ட் இன்ட்டு செகண்ட், தேர்ட் இன்ட்டு தேர்ட், இதே கான்செப்ட் தான். போட்டிங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏ, அதே மாதிரி பி கிராஸ் ஏ. அதாவது இந்த சம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே சம் கீழ் நீங்கள் இந்த 3 சப்டிவிஷன் கண்டுபிடிப்பீங்க. இதுதான் வந்து கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து சம் 3. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேத்தமேட்டிக்கல் ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 9th நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல் செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னன்னா இங்கே வந்து ஏவோட எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க m, n, பட் வந்து பியோடது நல் செட் அப்படின்னு நீங்கள் வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற எலிமெண்ட்டில் வந்து செட்டுக்குள்ளே எலிமெண்ட்ஸ் கிடையாதுங்க அப்படிங்கிறத இங்கே வந்து மீன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் சின்னதாக ஒன்று படிச்சிருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் ஏ = நல் செட் இல்லைனா பி = நல் செட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம சிம்பிளாக சொல்லிடலாம் ஏ கிராஸ் பி = நல் செட் அண்ட் பி கிராஸ் ஏ = நல் செட் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெளிவாக சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நல் செட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏ கிராஸ் ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் ஏங்கிறது சிமிலர், ஏவோட எலிமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும், m, n. ஸோ அதே m, வந்து m, n அப்படிங்கிறத வந்து இன்னொரு டைம் நம்ம எழுதிட்டு அதை வந்து கிராஸ் பண்ணிக்கிறோம், அதாவது கார்டிசியன் ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம். எடுத்தோன்னா ஏ கிராஸ் ஏ என்னங்கிறது தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ m, n அண்ட் n, n அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதோட உங்களுக்கு சம் முடிச்சு. இப்போ அடுத்த சம் என்னன்னா let a set a = 1, 2, 3 and b = x. இன்னொரு விஷயம் நல்லா பாருங்க, இந்த இடத்துல கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்கான். என்னன்னா x is a prime number less than 10, find a cross b and b cross a கொடுத்துருக்கான். இப்போ நமக்கு வந்து இப்போ a cross b and b cross a என்னங்கிறது ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த இடத்துல bங்கிற எலிமெண்ட்டுக்கு பதிலாக is a prime number less than 10 அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துட்டான். நமக்கு இந்த விஷயத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு நம்பர் 1ஆல் டிவைட் ஆகும், அதுவும் இல்லாமல் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்புறம் வந்து அதோட கன்சர்ன் நம்பர்ஸ் மட்டும்தான் அதால் டிவிசிபிள் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2. 1ங்கிறது வந்து 1 டேபிளில் மட்டும் தான் வரும், 2ங்கிறது 1 டேபிள்லேயும் வரும், 2 டேபிள்லேயும் வரும். நெக்ஸ்ட் 3ங்கிறது 3 டேபிள்லேயும் வரும், 1 டேபிள்லேயும் வரும். இந்த மாதிரி கன்சர்ன் டேபிள்ஸ் மட்டும் வர்றது மட்டும் தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏவோட செட்டு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படிங்கிறது எழுதிட்டேன். பியோட செட்டு பார்த்தீங்கன்னா x is a prime number less than 10ங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 1 அப்படிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். பட்
ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, 1ங்கிறது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. நெய்தர் பிரைம் ஆர் காம்போசிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ 1ங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2, 3, 5, 7 இதுதான் வந்து இன்க்ளூட் பண்ணுவோம். இதுதான் வந்து லெஸ் தென் 10க்கான பிரைம் நம்பர்ஸ். அதாவது 2ங்கிறது 1 ஆல் டிவிசிபிள் ஆகும், 2 டேபிள் மட்டும் தான் வரும். 3ங்கிறது 3 ஆல் டிவிசிபிள் ஆகும், 3 டேபிள் மட்டும் தான் வரும். 5ங்கிறது 5 ஆல் டிவிசிபிள் ஆகும், 5 டேபிள் மட்டும் தான் வரும். 7ங்கிறது 7 ஆல் டிவிசிபிள் ஆகும், 7 டேபிள் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் சிமிலர் கான்செப்ட் A cross B வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இன்டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்டு செகண்ட் கோஆர்டினேட் அப்படிங்கிற கான்செப்ட் படி, அதாவது இதில் இருக்கிற முதல் நம்பர் வந்து இதோட முதல் நம்பர் கூட கிராஸ், அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி நம்ம A cross B என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். சிமிலர்லி B cross Aவும் என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ இந்த வர ரெண்டு எலிமெண்ட்ஸையும் நான் வந்து இப்போ கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து இது வந்து ப்ரூவ் ஆகாது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். அதனால தான் வந்து ஒரே ஒரு இஷ்யூ. இப்போ இது வந்து ஒரு சின்ன சம். ஸோ நம்ம அடுத்த சம்மான தேர்ட் சம் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் B cross A equal to -2,3, -2,4, 0,3 அதாவது எலிமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் A அண்ட் Bன்னு கொடுத்துருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஆன்சர் கொடுத்துட்டான். B cross A என்ன அப்படிங்கிற அந்த ஆர்டர் கிளாஸ் கொடுத்தாச்சு. ஃபைண்ட் A அண்ட் B அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு சம்மா இருக்குது. ஸோ இது வந்து என்னன்னா, ஒவ்வொரு அந்த செட்டோட எலிமெண்ட் A அண்ட் Bங்கிற செட்டோட எலிமெண்ட் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும். இந்த இடத்துல செட் எலிமெண்ட்டுங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் நான் சொன்ன மாதிரி போன சம்மில் நம்ம போட்டோம். ரெபிடேஷன் ஆகிறது வந்து ஒரு டைம் எடுத்து எழுதி இந்த பிளேஸ் Bங்கிற பிளேஸில் என்ன இருக்கோ அதில் வர ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டோட அந்த நம்பர் கூட, அதாவது Bயோடது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே Bங்கிற பிளேஸில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 2, 2, 0, 0, 3, 3 இருக்கு. ஸோ வந்து ரிப்பிட்டேஷன் ஆகிறது நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். ஸோ -2, 0, 3 அப்படிங்கிறது தான் Bயோடது. ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவோட பிளேஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 3, 4, மறுபடியும் 3, 4. ஸோ நம்ம ஓப்பனாக தெரிஞ்சிச்சு 3,4 தான் வந்து ஏவோட ரிசல்ட்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வழக்கமாக சொன்னதான் கிவனோட எழுதிக்கிறோம். B cross A போட்டு B cross A என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். அதாவது அந்த 2,3 இதெல்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா Bயோட எலிமெண்ட் அண்ட் Aவோட எலிமெண்ட் நான் முதலே சொன்ன மாதிரி -2. ஏன்னு பார்த்தீங்கன்னா Bயோட பிளேஸில் இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்க்குறோம். பார்க்கும்போது -2, -2, 0, 0, 3, 3 இருக்குது. ஸோ இது வந்து ரிப்பிட்டேஷன் நம்ம ஒரு டைம் தான் எழுதுவோம். ஸோ -2, 0, 3. நெக்ஸ்ட் ஏவோட பிளேஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 3, 4 அண்ட் 3, 4. 3, 4, 3, 4, 3, 4 வரதுனால நம்ம ஒரே ஒரு 3, 4 மட்டும் எழுதிக்கிறோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். இவ்வளோ தான் வந்து சின்ன சம். சீக்கிரமாக வந்து போட முடியும். ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. A cross B அண்ட் B cross A இது மட்டும் போடுறது மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஃப் A is equal to 5,6 and B is equal to 4,5,6, C is equal to 5,6,7, show that A cross A is equal to B cross B intersection C cross C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, A, B, C 3 எலிமெண்ட்டோட இது கொடுத்துட்டாங்க, செட்டோட வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இதில் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா, A cross A and B cross B intersection C cross C இது ரெண்டு ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கிவன் வந்து எடுத்து எழுதிட்டோம். A is equal to 5,6 some data. இதில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஃபஸ்ட்டு LHS போட போகிறோம். LHS பார்த்தீங்கன்னா A cross A நம்ம சிமிலர்லி பண்ணுற மாதிரி தான் 5,5, 5,6 and 6,5 and 6,6 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரிசல்ட் வந்து நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் RHSல என்ன பண்ணுறேன்னா B cross B என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். அதாவது இந்த Bயோட ரிசல்ட் கூட பண்ணும்போது 4,4, 4,5, 4,6 and 5,4, 5,5, 5,6, 6,4, 6,5, 6,6 ரிசல்ட் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி C cross C என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறேன். C cross Cக்கு பார்த்தீங்கன்னா 5,6,7, 5,6,7. இப்போ இந்த இடத்துல நம்ம முதலே சொன்ன அதே கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா இங்கே வந்து 1, 2, 3 இங்கேயும் அதே மாதிரி 1, 2, 3 மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 into 3 9. ஸோ மொத்தம் உள்ள 9 செட் ஆஃப் ஆர்டர் பாஸ் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்படி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் போட்டது கரெக்ட். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மொத்தம் 9 ஆர்டர் பாஸ் இருக்குது. ஸோ நம்ம போட்ட இந்த சம் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா C cross C அதே மாதிரி 3 எலிமெண்ட்ஸ் 9 ஆர்டர் பாஸ் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை போட்டுறோம். ஸோ 5,5, 5,6, 5,7, 6,5, 6,6, 6,7, 7,5, 7,6 and 7,7 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ ஃபைனல் என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன்ங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் காமன் பார்க்குறோம். காமன் பார்த்து வர ரிசல்ட்டை நான் என்ன பண்ணுறேன், எடுத்து எழுதிக்கிறேன். 5,5, 5,6, 6,5 and 6,6. இப்போ ஈக்குவேஷன் 2 இதை நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெளிவாக தெரியுது என்னன்னா இதில் வந்துருக்கிற அதே எலிமெண்ட் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ சிமிலர். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஃபைனலாக நம்ம என்ன சொல்லிடலாம், ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் வந்து LHS is equal to RHS hence proved அப்படின்னு போட்டு நீங்கள் சம் முடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் சம் வந்து இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏவோட எலிமெண்ட் 1, 2, 3 வந்து கொடுத்துட்டாங்க. பியோட எலிமெண்ட் 2, 3, 5 கொடுத்துட்டாங்க. சியோடது 3, 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிங்கிற ஒரு எலிமெண்ட் கொடுத்து 1, 3, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே எலிமெண்ட் ஜாஸ்தியாக வருது, நீங்கள் பயப்படலாம் வேணாம். சேம் கான்செப்ட் தான், சேம் விஷயம் தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட் என்ன அந்த செட்டோட நேம் மட்டும், அதாவது ஏபிங்கிறது டேர்ம் மட்டும் சிடி அப்படிங்கிறது மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, செக் இஃப் A intersection C into B intersection D equal to A cross B intersection C cross D. இது வந்து ட்ரூ
ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்போ பண்ணுற மாதிரி என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் ப்ராக்கெட் ஆஃப் தான் சொன்னேன். ஸோ போர்ட் பாஸ் கான்செப்ட் படி ப்ராக்கெட் ஆஃப்ல ஏ இன்டர்செக்ஷன் சி, ஏக்கும் சிக்கும் என்ன காமன் இருக்குன்னு பார்க்குறேன். எனக்கு 2 இப்போ வந்து ஏ அண்ட் சிங்கிறதுனால 3 மட்டும் காமனாக இருக்குது. ஸோ 3 மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி 3 பார்த்தீங்கன்னா பியில் வந்து 3 and 5 இருக்குது. அதே மாதிரி டிலையும் 3 and 5 இருக்குது. நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ அதுக்கு கிராஸ் பண்ணி பார்க்குறேன். கிராஸ் மீன்ஸ் நமக்கு தெரிஞ்சது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் இன்டு ஃபஸ்ட் எலிமெண்ட். இப்போ அதில் வர ரிசல்ட்டை வந்து நான் என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏ கிராஸ் பிங்கிறது வந்து இந்த இடத்துல சிமிலர்லி இந்த ஏ கூட பியை வந்து நம்ம கார்ட்டீசியன் எடுத்து பண்ணுறோம். பண்ணும்போது இந்த எலிமெண்ட்ஸ் எனக்கு கிடைக்குது. அதே மாதிரி சி கிராஸ் டி சிமிலர் சேம் கான்செப்ட், ஃபஸ்ட் கோஆர்டினேட் இன்டு ஃபஸ்ட் கோஆர்டினேட், செகண்ட் கோஆர்டினேட் இன்டு செகண்ட் கோஆர்டினேட், அதே கான்செப்ட். இப்போ வந்து ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் டியும் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன சொல்கிறேன், இது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் அதாவது காமன் இருக்கான்னு எடுத்து பார்க்குறேன். சிமிலர்லி 1 and 2 வந்து ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன ஸ்டெப் சொல்லிடலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS proved அப்படின்னு போடலாம். இல்லை ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஆர் ஹென்ஸ் வெரிஃபைட் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டுக்கலாம். பட் இந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வர எல்லா சம்ஸ்க்குமே டீச்சர்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டா எழுதியிருக்கீங்களா, கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கான அந்த LHS RHS கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படிங்கிறத மெயினான விஷயம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான சம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நேரம் வந்து நம்ம ஏக்கும் பிக்கும் வந்து அவங்க டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் இந்த சம்மில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. எக்ஸ் லெஸ் தென் 2. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் விச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படின்னு நமக்கு தெரியும். லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அண்ட் சி வந்து 3,5 அப்படின்னு 2 எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டான். இப்போ நம்ம 3 கண்டிஷன்ஸ் வெரிஃபை பண்ண போகிறோம். 3 சம்ஸ் போட போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ கிராஸ் பி யூனியன் சி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, அதே மாதிரி ஏ யூனியன் பி கிராஸ் சி, இப்படின்னு இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து ஒவ்வொரு கண்டிஷன்ஸ்க்காக நம்ம போடுவோம். அது போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் ஏ பி சியை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாலே இந்த சம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிவன் எப்போ போடுற மாதிரி கிவன் நான் எடுத்து எழுதிடுறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஏவோட வேரியபிள் என்ன அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர் நான் சொன்னேன். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0,1. ஏன் 2 போடல அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான், கீழே வந்து ஈக்குவல் டு சிம்பிள் கொடுக்கல. நெக்ஸ்ட் பியோட எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1ன்னு சொல்லிட்டோம். ஹென்ஸ் வித் 4. இங்கே வந்து ஈக்குவல் டு இங்கே 4 கீழே கொடுத்துருக்கான். அதனால தான் இங்கே 4 நோட் பண்ணிருக்கு. இங்கே 1 கீழே ஈக்குவல் டு வரல. அதாவது லெஸ் தென் ஈக்குவல் டு கொடுக்கல, வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்கான். ஸோ 2,3,4 பிங் நம்ம எடுத்து எழுதிட்டோம். சிமிலர் சியோட 3,5 அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டான். ஸோ ஆஸ் யூஷுவல் பழைய கான்செப்டே தான். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சியோட கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி போர்ட் மாஸ் கான்செப்ட் படி பி யூனியன் சி வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அது கூட கிடைச்ச பி யூனியன் சி கூட ஏ கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் வந்து நான் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி சிமிலர் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு ஏ கிராஸ் சியும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்போது கிடைச்ச இந்த 2 ரிசல்ட்டையும் வந்து ஃபைனலாக வந்து நான் யூனியன் பண்ணி எடுத்து எழுதிக்கிறேன். யூனியன் தான் உங்களுக்கே தெரிஞ்சதான், ரெண்டுத்துலேயும் இருக்கிறத வந்து அப்படி எடுத்து எழுதுவோம். காமன் மட்டும் ஒரே ஒரு டைம் எழுதிக்குவோம். நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரம் 1 and 2 இப்போ ஈக்குவேஷன் 1 2 நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா LHS ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு சம் முடிச்சிடலாம். ஸோ சிமிலர் கான்செப்ட். இப்போ வந்து இதில் நம்ம இப்போ செகண்ட் சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பி கிராஸ் அதாவது பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3 அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான். போன சம் நீங்கள் எப்படி போட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து நான் கண்டுபிடிச்சி அது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பியை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். போர்ட் மாஸ் கான்செப்ட் படி இங்கே ஆல்ரெடி இருக்கிற அந்த இதுதான். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஏ கிராஸ் பிங்கிறது வந்து நான் இங்கே எடுத்து எழுதி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி என்னங்கிறத வந்து நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்க்குற கொஞ்சம் நான் போகிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி நீங்கள் தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் நீங்கள் போட்டு பார்க்கலாம். வர நம்பர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ஃபோர் நம்ம ஃபைனலாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியோட ரிசல்ட் வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுட்டு ஃபைனலாக வர்றதை வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் த சம்ஸ் இந்த மாதிரி வர்றது மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். LHS RHS கண்டிப்பாக ஒன்றா தான் வரும். நீங்கள் போட்டது இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா தான் உங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து கரெக்டாக வராது, இல்லை எலிமெண்ட் ஏதாவது மிஸ் ஆகும். நம்ம பண்ண அதே ப்ரொசீஜர் நீங்கள் எல்லாத்துக்கும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணிட்டு வர எலிமெண்ட் கூட ப்ராடக்ட் பண்ணி பார்த்து வர ரிசல்ட்டும், அதாவது n of a into n of b ஒரே மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்ட செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸும் கண்டிப்பாக ஒன்றா தான் வரணும். வரலன்னு நீங்கள் போட்ட தப்பு அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் சம், அதாவது தேர்ட் சப் டிவிஷன் ஏ யூனியன் பி. சிமிலர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஏ யூனியன் பி நமக்கு தெரிஞ்சது தான். இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து யூனியன் பண்ணி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் பி கிராஸ் சி.
அது 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 and 4,5 இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து A cross C. A cross C வந்து பார்த்தீங்கன்னா 0,3 0,5 1,3 1,5 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா B, C எழுதிக்கிறேன். நல்லா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே கிராஸ் அண்ட் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய டேட்டாஸ் வருதுன்னா தயவு செஞ்சு 1 by 1 கீழே எழுதிக்கோங்க. அதாவது இங்கே நான் வந்து நான் ஒரே இதில் ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் ஒரே லைன் எழுதிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 0 எலிமெண்ட் எழுதிட்டீங்கன்னா 0 0ங்கிறத மேலே எழுதிட்டு நெக்ஸ்ட் 1 1 எழுதிட்டீங்கன்னா அதை அடுத்தடுத்து கீழே எழுதிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து பெரிய சம்ஸ் வரும்போது உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் A cross C அண்ட் B cross C என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து A cross B என்ன B crossக்கு வந்து யூனியன் எடுத்துறேன். எடுத்தோன்னே வந்து எனக்கு ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஈக்குவேஷன் 2 வச்சிடறேன். ஃப்ரம் ஃபைனல் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லிடலாம், ஈக்குவேஷன் 1 and 2 ஆர் ப்ரூவ்ட் அண்ட் LHS is equal to RHS. இவ்வளோ தான் வந்து இந்த மாதிரி இருக்கிற டைப் சம்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸில் வந்து இதுவும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான சம். என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் போட்டது வந்து செட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு செட் ஆஃப் ஆல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம தான் வந்து நம்பர் வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏங்கிற செட்டை வந்து என்னன்னு சொல்லியிருக்கான், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துட்டான். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 அப்படிங்கிறது. ஸோ 1 and 1 8க்கு கம்மியாக இருக்கிற எல்லா நம்பர்ஸும் அப்படிங்கிறத ஏ டினோட் பண்ணுது. பிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. ஸோ நம்ம போன ஒரு சம்லேயே பார்த்தோம் ப்ரைம் நம்பர்ஸ் என்னங்கிறது. அது வந்து 8க்கு கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா ப்ரைம் நம்பரில் வர ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான். அதாவது 2 4 6 8ங்கிற அந்த ஈவன் மாதிரி வர நம்பர்ஸ் மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ங்கிறது வந்து 2 டேபிளில் வரும், அது ப்ரைம் நம்பர், அது வந்து ஈவன் நம்பர். அந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம இங்கே சிக்கு போட போகிறோம். இப்போ சிமிலர் கான்செப்ட் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா A intersection B cross C equal to A cross C intersection B cross C. இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ஸ், இது வந்து செகண்ட் சப்டிவிஷன். இது வந்து இப்போ ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடுத்துருக்கிற A என்ன B என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிறது எழுதிக்கிறேன். லெஸ் தென் 8ங்கிறதுனால 7 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட ரிசல்ட் 1, 3, 5, 7. அதாவது இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து 2 அப்படிங்கிறது நோட் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா A, B and C இந்த மூணுமே வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான அந்த கொஸ்டின் எழுதுறேன். என்னன்னா A intersection B cross C equal to A cross C intersection B cross C. இந்த சம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த எல்லா சம்ஸ் மாதிரியே தான் போடுறோம். பட் இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா A, B and C இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிக்க கற்றுக்கணும். அப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வர எல்லா சம்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சம்ஸ் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து என் சைடில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சம்குள்ளே போகலாம். A intersection B அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1, 3, 5, 7. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர்லி A cross B and B cross C இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அதாவது A intersection B வந்து cross C பண்ணுறது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கிறோம். அதே மாதிரி A cross C ஈக்குவல் டு ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டு அதே மாதிரி B cross C ஓடதும் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சர்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS. சேம் கான்செப்ட், சேம் ப்ரொசீஜர். கண்டுபிடிக்கிறதா ஒரே விஷயம். ABC மட்டும் தெளிவாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சம்ஸ் மட்டும் இல்லை, இனி நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிற எல்லா மாதிரி சம்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்கும். ஃபஸ்ட்டு A cross B நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களுக்கு 1.1 பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் சாப்டர், அதாவது நான் ஆல் ஓவர் ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் சாப்டரில் எல்லா சம்ஸுமே மேக்ஸிமம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் என்னன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறது தான் ஒரே ஒரு விஷயம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டேட்டாஸ் மட்டும் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த டேட்டாஸ் மட்டும் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா போன சம்மில் வந்து சேம் டேட்டாஸ் தான். நீங்கள் வந்து இன்னொரு டைம் எதுக்கு நான் எடுத்து எழுதிருக்கேன்னா அப்போ தான் வந்து நமக்கு இந்த சம் போடுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் கூட நீங்கள் இப்படி பண்ணிட்டாலே பெட்டர். ஒரு டைம் எழுதுறதுக்கு வந்து சோம்பேறித்தனப்பட்டு நீங்கள் எழுதாமல் விட்டீங்கன்னா நீங்கள் திருப்பி பார்த்து எழுதும்போது ஏதோ 1-2 நம்பர் மிஸ் ஆச்சுன்னா ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். புக் பேக் ஆன்சர் வராது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் A cross B minus C ஈக்குவல் டு A cross B minus A cross C. இந்த இடத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மைனஸ் அப்படிங்கிறது, அதாவது டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. நான் டிஃபரன்ஸ் இந்த இடத்துல சொல்லித்தரேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இதுக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஷார்ட் கட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது மெயின் ஸ்டெப்பே அதுதான். பட் இதை வந்து நீங்கள் ஷார்ட் கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து B cross C வந்து நான் கண்டுபிடிக்கணும். அதாவது B minus C வந்து நான் கண்டுபிடிக்கணும். B டிஃபரன்ஸ் ஆஃப் C. இப்போது இதில் வந்து Bக்கும் Cக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு காமன் பார்க்குறேன். காமன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
2ங்கிறது மட்டும்தான் ஒரே நம்பர் சியில் இருக்குது. 2ங்கிறது இங்கே இல்லை. ஸோ வந்து அங்கே காமன் எதுவும் இல்லாததுனால அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஏ கிராஸ் பி மைனஸ் சி வந்து பண்ணிக்கிறேன். கிராஸ் நமக்கு தெரிஞ்சதான், இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் கூட செகண்ட் எலிமெண்ட் வந்து கிராஸ் பண்ணி எடுத்து எழுதிடுறோம். அதை வந்து ஈக்குவேஷன் 1 நான் வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி வந்து நான் கண்டுபிடிக்கிறேன், சேம் கான்செப்ட். அதே மாதிரி ஏ கிராஸ் சி வந்து நான் கண்டுபிடிச்சிடுறேன், சேம் கான்செப்ட். இது வந்து கொஞ்சம் பெருசாக போகும், ஏன்னு பார்த்தா நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, ஏக்கும் பிக்கும் இப்போ நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் 7 இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு 4 நம்பர்ஸ், அதாவது டோட்டலாக வந்து 1, இங்கே வந்து ஒரு 7, இங்கே வந்து ஒரு 4. ஸோ 7 into 4 அப்படிங்கிற அந்த கேல்குலேஷன். ஸோ 7 4 are 28. அதனால் இங்கே 28 டேர்ம்ஸ் இருக்காங்கிறது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 கரெக்டாக 28 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த போட்ட சம்ஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் இங்கே பண்ண அதே கான்செப்ட், பட் இங்கே ஆர்டர் பேஸில் ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் இருக்கிற காமன் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறீங்க. அது எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுட்டு ஏங்கிற இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் இருக்கிறது மட்டும் தான் கேட்டிருக்கான். ஸோ வந்து ஏ கிராஸ் பிங்கிற இந்த இடத்துல ஏ கிராஸ் பிங்கிற எதாவது நோட் பண்ணுறது நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்க்கு சொல்கிறேன், ஏன்னு வச்சுட்டு அப்படின்னா ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் காமன் பார்த்துட்டு செட் ஆஃப் ஆர்டர் பேஸில் காமன்லாம் அடிச்சு விட்டுட்டு ஏ கிராஸ் பியில் மிச்ச டேர்ம்ஸ் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். எழுதும்போது இப்போ ஈக்குவேஷன் 1 2 கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஆப்வியஸ்லி வர ஆன்சர் என்னவோ தான் இருக்கும், LHS is equal to RHS. Hence proved. அவ்வளோங்கிறத இந்த சம்மோட தான் இருக்கும். இப்போது இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் ஓவர் நான் 1.1 ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டேன். எக்ஸாம்பிள் ஆகட்டும், எக்ஸசைஸ் ஆகட்டும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எனக்கு இந்த மாதிரி இந்த சம் புரியல, எனக்கு இந்த சம் வந்து இன்னும் ஒரு டைம் நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க. தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சேனல் வந்து மெயினாக வந்து டுட்டோரியல் மோட்டோவுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் படிப்படியாக பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கான ஒரு ஒரு ஃபியர் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நடத்துகிற எல்லாமே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்கட்ஸில் ரொம்ப ஈஸியாக தான் நான் என் சைடு வந்து நான் நடத்துவேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸுமே பாருங்கள். எல்லா எக்ஸசைஸ்லையுமே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நிறுத்த போகிறது இல்லை. எக்ஸாம்பிளில் இருக்கிற சம்ஸ் இல்லாமல் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லா சம்ஸுமே பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் உங்களுக்கு நம்ம எல்லா வீடியோஸுமே இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், போட்டு பாருங்கள். இன்னும் நான் ஒரே அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு சம்ஸ் போட தான் மேக்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த செஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் ரிலேஷன்ஸ், உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம், சார் நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே நடத்திட்டீங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷில் நடத்திருக்கேம்மா, பட் பார்த்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் தமிழ் மீடியம் புக்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணாலே போதும். சில டேர்ம்ஸ் மட்டும் தான் மாறும், பட் ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஏ கிராஸ் பி ஆகட்டும், பி கிராஸ் சி ஆகட்டும், பண்ண போகிறது எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ நம்ம செஷன் வந்து இதோட வந்து நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ, கீப் வாட்சிங், கீப் நாலேஜிங். ஏன்னா இந்த லாக்டவுன் வந்து நீங்கள் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸசைஸில் வந்து இன்னும் நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 60+ எக்ஸசைசஸ் இருக்குது இந்த 10th மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எல்லா கிளாஸுமே தவறாமல் பாருங்கள். கீப் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தேங்க்யூ ஆல். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.